தமிழ் வாய்ஸ் வழங்கும் நெற்றிக் கண் சமூக பொதுநல பார்வையில் நெற்றிக் கண். வணக்கம். தமிழ் வாய்ஸ்.com வழங்குகின்ற சமூக பொதுநல பார்வையில் வரும் நெற்றிக்கண் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போகின்றோம். தந்தை செல்வாவின் 38வது ஆண்டு நினைவு பேருரை இன்று சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு பம்பலப்பிட்டி புதிய கதிரேசன் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அம்மையார் அவர்களை விசேட அதிதியாக அழைத்திருந்தார்கள். அது மட்டுமல்லாது அவர் இன்றைய தினம் விசேட உரையினையும் ஆற்றியிருந்தார். குறிப்பாக யுத்தம் இல்லை என்பது சமாதானமாகிவிடாது என்ற தலைப்பில் விசேடமாக ஒரு உரையினையும் ஆற்றியிருந்தார். இதற்கு முன்னர் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவரினை வரவேற்பதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜா அவர்கள் அவருக்கு வரவேற்பளித்தார். அதனை முதலில் நாங்கள் கேட்கலாம். தமிழரசு கட்சியினுடைய சார்பில் அந்த கட்சியை உருவாக்கிய தந்தை செல்வநாயகம் அவர்களுடைய 38வது நினைவு பேருரை, அந்த நினைவு பேருரை நிகழ்ச்சியிலே தலைமை தாங்குகின்ற கொழும்பு மாவட்ட கிளையினுடைய தலைவர் திரு தவராஜா அவர்களே, என்னுடைய தலைவர் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவர் திரு சம்பந்தன் அவர்களே, இன்று இந்த முக்கியமான வேளையில் யுத்தம் இல்லை என்பது சமாதானம் என்று ஆகிவிடாது என்ற தலைப்பை தெரிந்தெடுத்து தந்தை செல்வாவுடைய இந்த நினைவு நாளிலே உரையாற்றுவதற்கு வருகை தந்திருக்கின்ற மாண்புமிகு அம்மையார் சந்திரிகா பண்டாரநாயக்கா அவர்களே, மடியிலே அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சுமந்திரன் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற பல தூதுவரைகள், ராஜதந்திரிகள், அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், கட்சி தலைவர்கள், எங்களுடைய இந்த நிகழ்ச்சியை ஆர்வத்தோடு அன்போடு பங்கு கொண்டிருக்கின்ற மதகுருமார்கள், இன்னும் இங்கே வருகின்றிருக்கின்ற கல்வியாளர்கள், பெரியவர்கள், தாய்மார், தந்தைமார் எல்லோருக்கும் எனது இந்த நேரத்திலே எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று தந்தை செல்வா அவர்கள் நினைவுரையை ஆற்றுவதற்கு வருகை தந்திருக்கின்ற சந்திரிகா பண்டாரநாயக்க அம்மையார் அவர்கள் நாளை தந்தை செல்வா அவர்களுடைய மறைவு தினத்திலே உரையாற்ற வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்பட்ட நேரத்தில் அவருக்கு நாளை நிகழ்ச்சிகள் பொருத்தமாக இல்லாத காரணத்தினால் ஒரு நாள் முன்கூட்டியே தனக்கு சனிக்கிழமை வாய்ப்பாக இருக்கிறது என்ற அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொண்டோம். இந்த காலத்திலே, இந்த நேரத்திலே திரு சந்திரிகா அம்மையார் அவர்கள் இப்படி ஒரு தலைப்பினை யுத்தம் இல்லை என்பது சமாதானம் என்று ஆகிவிடாது என்ற ஒரு மிகவும் அர்த்தமுள்ள காலம் கல்விய ஒரு தலைப்பை தந்திருக்கின்றார். அவரை அழைத்ததனுடைய பயனால்தான் நான் அவரை பற்றி சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டிய ஒருவர் அல்ல. இந்த நாட்டுடைய வரலாற்றில் 1920களில் 26ஆம் ஆண்டு வரையில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலே கல்வி கற்றுவிட்டு இலங்கை திரும்பிய பண்டாரநாயக்கா அவர்கள் மார்னிங் லீடர் என்ற பத்திரிகையில்
கட்டுரைகளை எழுதினார். அன்றைக்கு இந்த நாட்டிலே இருக்கின்ற பிரச்சனைகள், இனப்பிரச்சனை உட்பட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்றால் சமஷ்டி அடிப்படையில் ஒரு அரசியலமைப்பை உருவாக்கி தீர்ப்பதுதான் சிறந்த தீர்மானமாக இருக்கும் என்று அவர் அறிவித்துக் கூறினார். கண்டிய தலைவர்களும் அதே அடிப்படையில் தொடர்பூர் ஆணைக்குழுவுக்கு முன்னால், பின்னர் தோல்வரி ஆணைக்குழுவுக்கு முன்னால் தான் அந்த பிரேரணையை முன்வைத்திருக்கின்றார். திரு பண்டாரநாயக்கா அவர்கள் அந்த இளமை காலத்திலே சொன்னால், இந்த தீர்மானத்திற்கு எதிராக 1000 எதிர்ப்புகள் வந்தாலும் அதை நான் எதிர்த்து நின்று வரவேற்க வேண்டும், இந்த நாட்டு மக்களுடைய விமோசனம் அதுதான் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கு பிறகு அவர் ஆட்சிக்கு 56ஆம் ஆண்டு வரையில் வந்த பொழுது தந்தை செல்வநாயகம் அவர்களுடன் அவர் உடன்படிக்கை செய்து கொண்டார். அவர் பண்டாரநாயக்கா அவர்களும் கண்டிய தலைவர்களும் சட்டசபை 26ஆம் ஆண்டு 24ஆம் ஆண்டுக்கு பிற்பட்ட காலங்களிலே அந்த கொள்கையை, சமஷ்டி அமைப்பு கொள்கையை, சமஷ்டிதான் இந்த நாட்டினுடைய பிரச்சனைக்கு தீர்வு என்று முன்வைத்ததற்கு பின்னர் தந்தை செல்வம் 1949ஆம் ஆண்டு, அதற்கு முன்னர் 44ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியிலே இருந்த நேரத்திலும் இந்த நாட்டுடைய இனம் பிரச்சனையை தீர்ப்பதற்கு சமஷ்டி அமைப்பு தான் வேண்டும் என்று அவர் கூறினார், பேசினார். 1951ஆம் ஆண்டிலே இலங்கை தமிழர் கட்சியினுடைய மகாராட்டிலே திருகோணமலையிலே நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானங்கள், அந்த சமஷ்டி அமைப்பை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் தான் இன்றைக்கும் இந்த நாட்டிலே ஒரு இனப்பிரச்சனைக்கு தீர்வு இந்த நாட்டுக்குள்ளே தீர்க்கப்பட வேண்டும் என்றால் அவைதான் அடிப்படையாக இருப்பது என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்திலே தந்தை செல்வா அவர்களுடைய நினைவிலே நான் குறிப்பிட வேண்டியவனாக இருக்கின்றேன். அந்த அடிப்படையும் எஸ்ஐஆர் பண்டாரநாயக்கா அவர்கள் இந்த நாட்டுக்கு விடுப்பித்த செய்தியும் ஒன்றாகவே இருந்தது. இந்த நாட்டுடைய இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டுமானால் ஒரு சமஷ்டி அமைப்பை தங்களுடைய சொந்த பிரதேசங்களில் தாங்களே ஆளுகின்ற அந்த செல்ஃப் ரூல் என்ற ஆட்சியை மத்தியில் ஒரு கூட்டாட்சியை அமைப்பதுதான் பொருத்தமானது என்று தந்தை செல்வாவும் பண்டாரநாயக்காவும் நம்பிக்கைப்பட்டிருந்த அந்த சந்தர்ப்பத்தில் தான், அந்த பின்னணியில் தான் அப்படியே ஒரு ஆட்சி நிறுவப்படுவதற்கு தமிழர்களுடைய தேசத்திலே சிங்கள குடியேற்றங்கள் நிறுத்தப்பட வேண்டும், அந்த பிரதேசங்களுடைய தனித்துவமும் தமிழர்களுடைய தனித்துவமும் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு அவர்களுடைய நிலம் மிகவும் முக்கியமானது. அந்த நிலங்கள் தமிழர்களுடைய கையிலே வடக்கு கிழக்கு மாநிலத்திலே இருக்க வேண்டும் என்றுதான் மிக அடிப்படையாக பிராந்திய சுயாட்சி என்ற அடிப்படையில் தந்தை செல்வநாயகம் அவர்களுக்கும் பிரதமராக இருந்த பண்டாரநாயக்கா அவர்களுக்கு இடையில் ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கின்றன. அதை நான் இப்பொழுது நினைவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த ஒப்பந்தம் நிறைவேறவில்லை. அந்த ஒப்பந்தம் செய்த திரு பண்டாரநாயக்கா அவர்கள், பிரதமர் அவர்கள் எப்படி கொடொழிக்கப்பட்டார் என்பது தெரியும். அதை பற்றி நான் அதிகம் பேசவில்லை. என்றால் கொலைகள் நிறைந்த காலகட்டத்திற்குள் வாழ்ந்தவர்கள். அதற்கு பிறகு தத்தீஸ்வர நாயக்கா அவர்களோடு 65ஆம் ஆண்டிலே தந்தை செல்வா கிட்டத்தட்ட அதே அடிப்படையில் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார். அதுவும் நிறைவேறவில்லை. இது எங்களுடைய வரலாறுகள். அதற்கு பிறகு 1972ஆம் ஆண்டில் இந்த நாட்டுடைய அரசியலமைப்பை மாற்ற வேண்டும் என்று ஒரு புதிய பிரேரணை சந்திரிகா பண்டாரநாயக்காவுடைய அம்மையார் தாயார் ஸ்ரீமதி பண்டாரநாயக்காவுடைய காலத்திலே முன்மொழியப்பட்டது. தமிழக கட்சியின் சார்பிலே ஒரு சமஷ்டி பிரேரணை
அந்த சபையிலே முன்மொழியப்பட்டது. ஆனால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கவில்லை. அதற்கு பிறகுதான் தந்தை செல்வா நாங்கள் ஐரோப்பியர்கள் அந்த சுதந்திரத்தை மீட்க வேண்டும் என்ற அடிப்படையில் வட்டுக்கோட்டையிலே நாங்கள் இழந்த சுதந்திரத்தை மீட்டு எங்கள் சுதந்திரத்தை நிலைநாட்டுவதுதான் எங்களுக்கு இருக்கான திறமை. அந்த அடிப்படையில் நாங்கள் அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். அதற்கு பின்னர் எங்களுடைய தலைவராக இருந்த திரு அமர்தனையும் அவர்கள், என் நவரத்தினம் அவர்கள், திரு சுரேந்திரன் அவர்கள், காப்பூரத்தினம் அவர்கள் எங்களுடைய அந்த கட்சியின் தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு அப்பொழுது அந்த அரசியலமைப்பை எரித்து அந்த பட்டுக்கோட்டையுள்ள தீர்மானத்தை விநியோகித்தார்கள் என்று அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். 70 ஆண்டுகள் சிறை தண்டனை, சொத்துக்கள் பறிமுதல் என்பது அதற்குரிய தண்டனையாக இருந்தது. அதற்காக இலங்கையிலே ஒரு பிரைவேட் நீதிமன்றம், ஒரு விசேட நீதிமன்றம் நிறுவப்பட்டது. தந்தை செல்வா என்ற மூத்த அரசியல் வழக்கறிஞர் என்ற வகையிலே, குயின் கவுன்சில் என்ற வகையிலே அவருடைய திறமையில் நீதிமன்றம் அவர்கள், புள்ளராணி அவர்கள், திருச்செல்வம் நீல திருச்செல்வனுடைய தந்தையார் அவர்கள், அப்படிப்பட்ட குயின் கவுன்சில் ராணி அப்புகாத் என்பவர்கள் 67 பேர் இளைஞர்கள், இளம் வழக்கறிஞர் உட்பட அந்த நீதிமன்றத்தை வாதாடினார். அந்த வாதாட்டம் ஐரோப்பியரிடம் இழந்த சுதந்திரம், எங்களுக்கு மக்களுக்கு இருக்கின்ற உரிமை, அந்த அடிப்படையில் எங்களுடைய சுதந்திரத்தை நிலைநாட்டுவதற்கும் அந்த சுதந்திரத்தை மீட்டெடுக்கப்படுவதற்கும் எங்களுக்கு உறுப்பு உண்டு என்று அவர் திருச்செல்வம் மிக தெளிவாகவே நீண்ட நாட்களாக வாதாடினார். அப்பொழுது நாங்கள் சிறைகளில் தான் இருந்தோம். அதைவிட எங்களுடைய தமிழ் மக்கள், அவருடைய பிரதிநிதிகள் இந்த நாட்டிலே உருவாக்கப்பட்ட எந்த ஒரு அரசியலமைப்புக்கோ ஆட்சிக்கோ தங்களுடைய உரிமையை ஒப்படைக்கவில்லை, தங்களுடைய சம்பளத்தை கொடுக்கவில்லை என்பதை நிரூபிக்கப்பட்டு வந்திருக்கிறது என்று திரு திருச்செல்வம் அவர்கள் அந்த சபையை வாதாடினார். இன்றைக்கும் அதுதான் நிலைமை. எத்தனையோ அரசியலமைப்புகள் வந்தாலும், அரசுகள் மாறினாலும் தமிழர்கள் தங்களுடைய உரிமையை யாருக்கும் கொடுக்கவில்லை. உரிமை என்பது மக்களிடமே மக்களுக்கு உரித்தானது, அரசுக்கு உரித்தானது அல்ல. மக்களால் அரசுக்கு சம்பளம் கொடுக்கப்படுகின்ற பொழுதுதான் அந்த அரசு அந்த உரிமையை பாதிக்கின்றது. ஆனால் தமிழ் மக்களை பொறுத்தவரை இதுதான் ஜனநாயக விதிமுறை, ஜனநாயக தத்துவம் அதுதான். எங்களுடைய உரிமை யாருக்கும் கையளிக்கப்படவில்லை. எங்களுக்கு சேர்ந்த உரிமை உண்டு, நாங்கள் பேசிய இனம் என்ற அடிப்படை. அவர்களை பாதித்து நாங்கள் இந்த நாட்டுக்குள் ஒரு அரசியல் தீர்வாக இருந்தாலும், எங்களுடைய சுதந்திரத்தை மீட்டு நாங்கள் தமிழ் தேசத்திலே ஒரு ஆட்சி நாட்டுவதாக இருந்தாலும், அந்த இளமையும் சேர்ந்த உரிமையும் எங்களிடம் இருக்கிறது என்பதுதான் இன்று வரைக்கும் அது எங்களுடைய பிறப்புரிமையாக நிலைநாட்டப்பட்டு வந்திருக்கின்றன. இது நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அந்த செல்வாவை இணைக்கின்ற பொழுது அதுதான் என்னுடைய தத்துவமாக இருக்கிறது என்பதை நான் நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த வரலாற்று பின்னணியில் தான் சந்திரிகா பண்டாரநாயக்கா, திரு பண்டாரநாயக்கா அவர்களுடைய கொள்கைகளையும் அவருடைய லட்சியங்களையும் மிக நேர்த்தியாக கடைபிடித்து வந்த பண்டாரநாயக்கா அவர்களுடைய திரிமாவ பண்டாரநாயக்கா அவருடைய மகள் 96ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த பொழுது, ஜனாதிபதியாக ஆட்சிக்கு வந்த பொழுது, நாங்கள் முன்னாள் ஜனாதிபதி என்று சொல்ல விரும்பவில்லை. ஜனாதிபதி அவர் எப்பொழுதும் ஜனாதிபதிதான். இந்த சமஷ்டி தத்துவத்தை கொண்டிருந்த தலைவர்களுடைய வரலாற்றில் அவர் பண்டாரநாயக்கா, அவரது செல்வநாயகர், தம்பி செல்வநாயகம் அவர்களுடைய அடித்தளத்தில் இருந்து பண்டாரநாயக்கா அவர்களுடைய புதல்வியாக இருந்த சந்திரிகா பண்டாரநாயக்கா
1994ஆம் ஆண்டு 95ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி இந்த நாட்டுக்கு ஒரு அரசியல் தீர்வு திட்டத்தை முன்வைத்தார். அதான் மிக முக்கியமான, அதுதான் உலகத்தில் சிறந்தது என்று நான் கூற வரவில்லை, மிக உயர்ந்தது என்று சொல்லலாம், முன்னேற்றகரமானது என்று சொல்லலாம். ஒற்றையாட்சியை ஒழித்து அதற்கு பதிலாக பிராந்தியங்களின் ஒன்றியம் யூனியன் ஆஃப் ரீஜன்ஸ் என்று குறிப்பிட்ட முதலாவது தலைவராக இல்லையா, மிக தெளிவாக அதிகார பகிர்வு மத்திய அரசுக்கும் மாகாண அரசுகளுக்கும் பொறுப்பற்று இருக்கவில்லை. வடக்கு கிழக்கு இணைந்த தாயகமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. முஸ்லிம் மக்களுக்கு அம்பாறை மையமாக கொண்டு ஒரு அழகு உருவாக்கப்பட்டது. அதற்கு பிறகு பாராளுமன்றத்திலே எதிர்கட்சியினர் வளமை போல அதை எதிர்த்து காரணத்தால் அந்த தீர்மானம் நிறைவேறவில்லை. நான் இப்பொழுது கூற விரும்புவது அந்த வரலாற்று பின்னணியில் வந்த ஒரு தலைவரை, மிகவும் சிறந்த ஒரு அரசியல் தலைமத்துவத்தை கொண்ட பண்டாரநாயக்கா அவர்கள், அதற்கு பின் பிரதமராக வந்த திரிமாவோ பண்டாரநாயக்கா அவர்களுடைய புதல்வி, தமிழர்களுக்கு சொல்லுவார்கள் வேரில் பறித்த பலா, அந்த பழத்தை பற்றி சொல்லுவார்கள், ஊற்று என்று சொல்வார்கள். அந்த வரலாற்றின் வரம்பிலே இருந்து பண்டாரநாயக்கா அவர்களுடைய கொள்கைகளை சரியாக பின்பற்றக்கூடியவராக இருந்த ஒருவர் தனது ஆட்சி காலத்திலே அந்த பிரிவினையை முன்வைத்தது இன்றைக்கும் பொருத்தமாக ஒரு அரசியல் தீர்வை காண்பதற்கு அடிப்படையாக இருக்க முடியும் என்று எங்களுக்கு படுகிறது. மஹிந்த ராஜபக்சவுடைய அரசு எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்தது பல காரணங்களுக்காக, சர்வதேசத்தை திருப்திப்படுத்த வேண்டும் என்றால் அழைத்தது 2010ஆம் ஆண்டு. கிட்டத்தட்ட ஓராண்டு 2010ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 10ஆம் தேதி முதல் 2012ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் வரைக்கும் நாங்கள் ஏமாற்றப்பட்டோம். எங்களுடைய வரலாறு இருந்து வருகிறது. எங்களும் ஒரு தீர்வு திட்டத்தை முன்வையுங்கள் என்று சொன்னார். அந்த பிரச்சனைகள், நில பிரச்சனை, கைதிகளுடைய பிரச்சனை, காரணமற்றவருடைய பிரச்சனைகள் பற்றி இன்னொரு குழுவாக பேசுவோம் என்று சொன்னார். மார்ச் மாதம் 18ஆம் தேதி எங்களால் ஒரு பிரிவினை முன்வைக்கப்பட்டது. அது ஒரு சமர்த்தி அடிப்படையில் தான் ஒரு அரசியலமைப்புக்கு இருந்தால் அது தீர்வாக வர முடியும். ஒற்றையாட்சியை பற்றி நாங்கள் பேசவில்லை, அது சாத்தியமற்றது. 13வது திட்டத்தை பற்றி நாங்கள் பேசவில்லை, அது எங்களுடைய தீர்வு திட்டம் அல்ல, தீர்வு அல்ல. ஆனால் அதில் ஒரு வார்த்தை கூட பதிலாக எங்களுக்கு தராமல் ஒரு வருடம் எங்களை இழுத்தடித்தார். அதற்கு பின்னர் அதற்கு முன் நடைபெற்ற விடயங்கள் எங்களுடைய இனத்தை பூண்டோடு அழித்துவிட அரசியல் நடவடிக்கை எடுக்கிறது என்று தந்தை செல்வா 49ஆம் ஆண்டிலே குறிப்பிட்டவை நடந்து கொண்டு வந்திருக்கின்றன. 2009ஆம் ஆண்டுக்கு முன்னர் ஜனநாயக ரீதியாக அது அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டு ராணுவ ரீதியாக ஆயுதமற்று போராடுகின்ற ஒரு போராட்டம் இடம்பெற்றது. உலகத்திலே பல நாடுகள் அப்படி போராடி வெற்றி பெற்றிருக்கின்றன. சுதந்திர நாடாக ஐநா சபையில் அங்கம் வகிக்கின்றன. அந்த நம்பிக்கை எங்களுக்கு ஏற்படக்கூடாது என்று எதிர்பார்க்க முடியாது. அது நடைபெற்றது, அதுவும் அடக்கப்பட்டது. ராஜதந்திர ரீதியாக நாங்கள் வெற்றி பெற்றிருக்கவில்லை, அதுதான் அதுக்கு முக்கிய காரணம். 2009ஆம் ஆண்டு அந்த போர் முடிவுக்கு வந்ததாக ராஜபக்சே அறிவித்தார். ஆனால் இன்றைக்கு 6 ஆண்டுகள் வந்திருக்கின்றன. எல்லோருக்கும் ஒரு நம்பிக்கை இருந்தது, சரி போர் முடிந்ததற்கு பிறகு ஒரு அரசியல் தீர்வு இடம்பெறும் என்று. அது இடம்பெறவில்லை. அதற்கு பதிலாக எங்களுடைய பிரதேசங்களை ராணுவமயமாக்கி சிங்களமயமாக்குவதற்காக, பௌத்தமயமாக்குவதற்காக எங்களுடைய வடகிழக்கு மாநிலங்களிலே முழுமையாக ராணுவமயமாக்கி பேசுவதற்கு உரிமை இல்லை. அதற்காக நாங்கள் குரல் கொடுக்கவில்லை.
அதற்காக நாங்கள் போராட முடியவில்லை. ஆயிரம் ஏக்கர் நிலங்களை ராணுவம் அவமதித்திருக்கின்றது. எங்களுடைய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை FN சூட்டா ஐநா மெல்லுரிமை துறையில் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கின்றார். இன்றைக்கு பேங்கி மூன் அதனுடைய செயலாளர் ஐநாவுடைய செயலாளர் அதற்கு விசாரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த அளவுக்கு ராஜபக்ச அரசாங்கத்திலே எங்களுடைய மக்களுக்கு மட்டுமல்ல எங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பதாக இருப்பதை ராஜபக்ச தங்களுடைய கொள்கையாக கடைபிடித்து வந்ததை நாங்கள் அறிவோம். எங்களுடைய இனத்தை அதனுடைய அடையாளங்களை அழிப்பதற்கு நடவடிக்கைகளில் அதுவும் ஒன்று. அவர் முன்கூட்டியே தான் மீண்டும் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்று 2 ஆண்டுகளுக்கு முன்னரே தேர்தலில் நடத்தினார். அப்படி வந்தால் அவர் மேலும் 8 ஆண்டுகள் ஜனாதிபதியாக இருப்பார். எங்களுடைய நிலைமை என்னவாக மாறும்? அவரை ஜனாதிபதியாக வரக்கூடாது என்று எங்கள் மக்கள் கோபம் கொண்ட மக்கள், அரசியல் கட்சிகள் நாங்கள் இந்த ஆட்சியை மாற்ற வேண்டும் என்று நினைத்த போது நாங்கள் தீர்மானித்து அறிவிப்பதற்கு முன்னாடியே எந்த தேர்தலும் இல்லாத அளவுக்கு எங்களுடைய மக்கள் ராஜபக்ச அரசாங்கத்தை மாற்றியமைக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். நாங்கள் மக்களிடம் போய் பிரச்சாரம் செய்யவில்லை, மகாராஜா தீர்மானம் போடவில்லை. அந்த அளவுக்கு எங்களுடைய மக்களுடைய கொதிப்பு இருந்தது. எங்களுடைய இனத்தின் அடையாளங்கள் அளிக்கப்பட்டு விடக் கூடாது என்று அவர்கள் தீர்மானித்தார்கள். ஆட்சியை மாற்ற வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். எங்களில் சேரும் தேர்தலை பரிஷ்கரிக்க வேண்டும், வாக்களிக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தார்கள், அறிக்கை கொடுத்தார்கள். ஆனால் மக்களுடைய தீர்ப்பு என்ன? அதுதான் மிக முக்கியமானது. ராஜபக்ச மாற்றப்பட்டார். ராஜபக்ச ஆட்சியை விட்டு போக விரும்பவில்லை. தேர்தலில் அவர் தோற்கடிக்கப்பட்டதற்கு பின்னரும் தன்னை சுற்றி ராணுவத்தை வைத்துக் கொண்டிருந்தார். தீர்ப்பை அறிவிக்காமல் தடுப்பதற்கு முயற்சி எடுத்தார். ஆனால் இந்த நாட்டிலே ஆட்சி மாற்ற வேண்டும் என்று பல ராஜாங்க காரணங்களுக்காக சீனாவுடைய செல்வாக்கு இந்த நாட்டிலே அதிகரிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டிருந்த காரணம் ஒரு காரணமாக இந்த நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்று எந்த சர்வதேச வங்கிற்கு உதவ வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோமோ அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இந்த ஆட்சியை மாற்றக்கூடாது என்று சிலர் தங்களை நின்ற பொழுதும் அந்த மக்கள் சரியாக தீர்மானித்தது அடிப்படையில் அதுக்கு உதவியாக மிகப்பெரிய வல்லாண்மை நாடுகளாக இருந்தவைகள் பக்கத்திலே இருக்கின்ற இந்தியா உட்பட இந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அக்கறை கொண்டிருந்தார்கள். ராஜபக்ச தனது அயல்வாளியை விட்டு போவதற்கு முடியாது என்று சொன்ன நேரத்தில் தேர்தலை மாற்றியமைக்க இருந்த நேரத்தில் அந்த சக்திகளுடைய உதவிதான் அவரை 3 மணி நேரங்களிலே அந்த வீட்டை விட்டு வெளியே போக அனுப்ப முடிந்தது. அது பற்றி நான் அதிகம் விவரிக்க தேவையில்லை. அதே சர்வதேசம் இந்த நாட்டிலே ஜனநாயக ரீதியாக ஒரு ஆட்சியை மாற்றி இந்த நாட்டுடைய பேச்சுகளுக்கு தீர்வு காணலாம் என்ற ஒரு நம்பிக்கை கொண்டிருந்தது. எங்களுக்கு அந்த நம்பிக்கை தந்திருந்தது. நாங்கள் அதை வெளியே சொல்வதற்கு முன்னரே கூட மக்கள் மிக தெளிவாக துல்லியமாக தீர்மானித்தார்கள். இந்த ஆட்சியை மாற்றித்தான் ஆக வேண்டும் என்றால் நீங்கள் தெளிவாக இந்த பிரச்சனைகளை உணர்ந்து கொள்ளுங்கள். எங்களுடைய மக்கள் எவ்வளவு தூரம் ஜனநாயக ரீதியாக இணையத்தில் நம்பிக்கை கொண்டு அவர் தீர்மானத்தை எடுத்திருந்தார்கள் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அந்த ஆட்சி மாற்றத்துக்கு அம்மையார் சந்திரிகா பண்டாரநாயக்கா மிகப்பெரிய பணி ஆற்றியிருக்கிறார் என்பதற்கு நம்பிக்கை. ஒரு பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்ற ஒரு வருடமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு உட்பட எதிரணியினர் பேசி வந்தால் உங்களுக்கு தெரியும். அதுக்கு பொருத்தமான ஒரு வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனா நிறுத்தப்பட்டிருக்கிறார் இருந்தார். அவரை மக்கள் ஆதரித்திருக்கின்றார்.
இதனுடைய மிக முக்கிய பின்னணியிலே இருந்தவர் சந்திரிகா பண்டாரநாயக்கா என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். நான் அவருடைய பின்னணியை விவரித்துக் கொள்வதற்கான காரணம் அதுதான். ஜனநாயக ரீதியாக ஒரு ஆட்சி மாற்றம் உலகத்திலே உதாரணமாக இருக்கிறது. அதை எங்கள் மக்கள் மிக பூர்வமாக ஆதரிக்கிறார்கள். அதுபடியால் அதற்காக ஒத்துழைத்த திருமதி சந்திரிகா பண்டாரநாயக்கா அவர்கள், ஜனாதிபதியாக இருக்கின்ற ஸ்ரீசேனா அவர்கள், 100 நாள் வேலைத்திட்டத்திலே போட்டபடி பிரதமராக ரணில் விக்ரமசிங்கே அவர்கள், மிகவும் குறிப்பாக பல நியாயங்கள், ஊழல் நிறைந்த ஆட்சி மாற்றப்பட வேண்டும், குடும்ப ஆட்சி மாற்றப்பட வேண்டும், அதிகார துஷ்பிரயோகம் நீதித்துறை வரைக்கும் சுதந்திரமற்ற ஆணைக்குழுக்கள் அனுமதிக்கப்படாமல் சுதந்திரமாக நடவடிக்கை கொண்டு வராமல் இருந்த கால நிலைமைகள், இவைகள் எல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்று தென்னிலங்கையில் இருந்த எழுச்சியை போல எங்களுக்கு 2 காரணங்கள் இருந்தன. அது ஒன்று மட்டுமல்ல, எங்களுடைய இனம் அடையாளங்கள் அளிக்கப்பட்டு இந்த நாட்டிலே ஒரு தமிழ் மக்கள் இனம் தன ஒழுக்கத்து நிலம் இருந்ததை இல்லாமல் செய்வதை நாங்கள் எப்படி தரத்திருத்துவது அந்த உலகத்தோடு அந்த உறுதியோடு தான் நாங்கள் இந்த ஆட்சி மாற்ற வேண்டும் என்று எங்களுடைய மக்கள் மிக தீவிரமாக சிந்தித்தார்கள். மதிப்பிற்க வேண்டும் சொன்னவர்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நியாயத்தை மிக தெளிவாக உணர்ந்திருந்தார்கள். இப்பொழுது சந்திரிகா பண்டாரநாயக்கா அவர்கள் நிலங்களை விடுவிப்பதிலும் மீள குடியேற்றுவதிலும் இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கண்டு நாட்டை சமாதானம் ஏற்படுத்த வேண்டும் என்று அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு மிக முக்கியமான குழுவுக்கு தலைவராக இருந்தார். நாங்கள் இந்த 100 நாள் திட்டத்திலே எல்லாம் நிறைவேறிவிட்டது என்று நாங்கள் கனவு காணவில்லை. நிலங்கள் விடுவிப்பதாக அறிவிக்கப்பட்ட பொழுதும் மிக அற்பமான நடவடிக்கைகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ராணுவத்தில் அதற்கு உதவியாக இருக்கிறார்கள் இல்லை. ஆனால் சந்திரிகா பண்டாரநாயக்கா அம்மையார், எங்களுடைய நிலங்கள் எந்த மக்கள் தங்களுடைய நிலங்களை இழந்திருக்கிறார்களோ அந்த நிலங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று 100 நாள் திட்டத்திலே போடப்பட்ட அந்த கொள்கை அடிப்படையில் மிக தீவிரமாக செயல்படுவதை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே உறுதியாக சொல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒருவரைத்தான் இந்த நாட்டுடைய இனப்பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு வெளியேற உடனே எங்களுடைய கையில் இருக்கவில்லை. மிகவும் முக்கியமானது நாங்கள் நேரத்திலே ஒரு ஆட்சியில் நடத்துவதற்கு அந்த இடத்தை பாதுகாக்க வேண்டும். அதற்கான வழிமுறைகளை நாங்கள் தேர்ந்தெடுத்து வேலை செய்ய வேண்டும். இந்த அடிப்படையில் தான் இந்த சந்தர்ப்பத்தை பாவித்து சந்திரிகா பண்டாரநாயக்கா அம்மார்களை அழைக்க வேண்டும் என்று யுத்தம் 2009 ஆண்டு முடிந்துவிட்டது என்று சொல்லி எங்களை அழைக்கின்ற நடவடிக்கைகள், அந்த நடவடிக்கைகளை அவர் மிக தெளிவாக அறிந்திருக்கின்றார். We want to find a political solution and address the day-to-day issues, the current issues of the land grabbing and occupied land be released to the people of the original people and resettle them the original land and allow us to rule ourselves in our own area. That is very important to us. I raise your request and call upon dear Madam Sandhya Bandaranaike to address and deliver your memorial lecture and commence this key note of address before our people. A very important junction we have called. It's very important lecture, I think. I think the investigators in the future, how we go, how to achieve. Therefore, I call upon the Madam Bandaranaike to comment the memorial lecture. Thank you very much. மாவை சேனாதிராஜா அவர்களின் வரவேற்பை ஏற்று யுத்தம் இல்லை என்பது சமாதானம் ஆகிவிடாது என்ற தலைப்பில் விளக்கம் தருகின்றார்
முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க. இதன் தமிழாக்கத்தினை வழங்கியிருந்தார் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன். I feel deeply honored to have been invited to deliver S.J.V. Selvanayagam Memorial Lecture here. திரு S.J.V. செல்வநாயகம் அவர்களை எனக்கு சிறு வயது முதல் தெரியும். என்னுடைய தந்தையாரோடும் அதுக்கு பின்னர் தாயாரோடும் பேசுவதற்கு என்னுடைய வீட்டுக்கு வருகிற போது நான் அவரை சந்தித்திருக்கிறேன். திரு நாகநாதன் அவர்களுடைய டாக்டர் நாகநாதன் அவர்களுடைய வீட்டிலே அவருடைய கடைசி மகள் என்னுடைய பாடசாலை நண்பியாக இருந்த காரணத்தினாலே அங்கே நான் நேரம் செலவிடுகிற பொது செலவுகளிலே அங்கேயும் அவரை சந்தித்திருக்கிறேன். அவரை ஒரு நேர்மையான அரசியல்வாதி என்று நாங்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அவருடைய நினைவாக இந்த பேருரையை வழங்குகிற போது இனங்களுக்கும் சமயங்களுக்கும் இடையிலான பிளவுகள் பிரச்சனைகள் உலகத்திலே ஏற்படுகிறதை பற்றி சில சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். அப்படியான பிளவுகள் பிரச்சனைகளுக்கான காரணங்கள், அதை எப்படி தீர்த்து கொள்ளலாம் என்பதற்கான சில வழிமுறைகளையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இலங்கையை நாங்கள் எடுத்து நோக்குவோமாக இருந்தால், இலங்கைக்கு 1948ஆம் ஆண்டு சுதந்திரம் கிடைத்த நாளிலே இருந்து பெரும்பான்மை இனம் தன்னுடைய ஆதிக்கத்தை மற்றவர்களை புறக்கணித்து அரசியல் அதிகாரங்களை தன்னுடைய கையிலே வைத்துக் கொள்வதன் காரணமாக பலவிதமான பிரச்சனைகள் எழுந்தன. இனங்களுக்கிடையில், மொழிகளுக்கிடையில், சமயங்களுக்கிடையில் இந்த புறக்கணிப்பு காரணமாக அனைவரையும் இணைத்துக் கொள்ளாத ஒரு மனப்பாங்கின் காரணமாக இந்த பிரச்சனை எழுந்தது. உலகத்திலே பல இடங்களிலே இப்படியான நிகழ்வுகள் இந்த காலகட்டத்திலே ஏற்பட்டன. அனைவரையும் இணைத்துக் கொள்ளாமல் சிறுபான்மையாக இருக்கின்ற காரணத்தினாலே மற்றவர்களை புறக்கணித்து பெரும்பான்மை பலத்தோடு ஆட்சி செய்கின்றது. அந்த சிறுபான்மை இனங்களுக்கு, எண்ணிக்கையிலே சிறுபான்மையாக இருக்கிறவர்கள் தங்களுடைய அடையாளங்களை அதன் காரணமாக அவர்கள் முன்னே கொண்டு வர வேண்டிய ஒரு தேவையை ஏற்படுத்தியது. இதன் காரணமாகத்தான் பல இடங்களிலே இந்த அநியாயத்தை எதிராக முகம் கொடுப்பதற்காக ஜனநாயக ரீதியிலே எண்ணிக்கை பலம் குறைவாக இருந்த காரணத்தினாலே வன்முறையை நாட வேண்டிய சரித்திரத்தை நாங்கள் உலகத்திலே பல பகுதிகளிலே காண்கிறோம். ஒரு இளம் மனதிலே இருந்த எதிர்பார்ப்பு தகர்க்கப்படுமாக இருந்தால் அது வெடிகுண்டாக மாறும் என்று ஒருவர் சொல்லியிருந்தார். பெரும்பான்மை இடங்கள் தங்களுடைய அரசியல் பலத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஒரு பிரச்சாரத்தையும் மேற்கொண்டார்கள். அதாவது மற்றவர்கள் எதிரிகள் என்கின்ற ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு அந்த எதிரிகளாக அவர்களை சித்தரித்து அதன் மூலமாக பெரும்பான்மை இனத்தினருடைய பெரும்பான்மை பலத்தை தாங்கள் வைத்துக் கொள்ளுகிற ஒரு யுக்தியை பல நாடுகளிலே கையாண்டதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இலங்கையிலேயும் அதுதான் நடந்தது. இலங்கையை நாங்கள் எடுத்து பார்ப்போமாக இருந்தால், சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து வடக்கு கிழக்கு மக்களுடைய புறக்கணிப்பு பல விதங்களிலே, பொருளாதாரமாக இருக்கலாம், சமூகவியலாக இருக்கலாம், அரசியல் அதிகாரமாக இருக்கலாம், அவர்களுடைய மேற்படிப்பாக இருக்கலாம், வேலை வாய்ப்பாக இருக்கலாம், இவை அனைத்திலேயும் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டு வெளியே விடப்பட்டதன் காரணமாக இங்கேயும் வன்முறை ஆரம்பித்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பாராளுமன்றத்திலேயும் அரசியலமைப்பு சட்டத்திலேயும் இப்படியாக எண்ணிக்கையிலே சிறுபான்மையானவர்களை இணைத்துக் கொள்ளுகிற அந்த மனப்பாங்கு இல்லாத காரணத்தினாலே இங்கே மிகவும் மோசமான அளவுக்கு நிலைமை மாற்றமடைகிறது. உண்மையான ஐக்கியம் ஏற்பட வேண்டுமாக இருந்தால் அது வேற்றுமையை ஏற்றுக்கொண்டு அந்த வேற்றுமையின் சிறப்பை வெளிப்படுத்துகிற
ஒரு அபிப்பிராயத்தின் மூலமாகத்தான் அந்த உண்மையான ஐக்கியம் ஏற்பட முடியுமே தவிர வேற்றுமை என்று எங்களை விட மாறுபட்டவர்கள் என்று மற்றவர்கள் என்று நாங்கள் வர்ணிப்பவர்களை அடக்கியோ அல்லது அவர்களை சமூக வாழ்க்கையிலிருந்து அரசியல் வாழ்க்கையிலிருந்து புறக்கணிப்பதன் மூலமாகவோ ஐக்கியத்தை நாம் அடைய முடியாது. ஒரு சுதந்திரமான ஜனநாயக நாடு என்கின்ற அடிப்படையிலே தான் நாங்கள் இந்த ஐக்கியத்தை அடைய முடியும். இன்று நாம் போரிலே வெற்றி பெற்றிருக்கிறோம், ஆனால் சமாதானத்தை வெல்லவில்லை. பல யுத்த வெற்றியாளர்கள் சமாதானத்தை வெல்லுவதில்லை என்பது உலக சரித்திரம். ஏனென்றால் சமாதானத்தை வெல்லுவதற்கு வித்தியாசமான மனப்பாங்கு அவசியம். தாழ்மையாக மற்றவர்களை சேர்த்துக் கொள்ளுகிற பலவிதமான மாறுபட்ட ஒரு யுத்தத்தை வெற்றி கொள்ளுகிற சிந்தனையை விட மாறுபட்ட சிந்தனை அவசியமானதாக இருக்கிறது. இந்த நாட்டின் தமிழ் தலைவர்கள் சுதந்திரமடைந்த காலத்தில் இருந்து ஜனநாயக முறைப்படி தங்களுடைய மக்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக பல காலம் உழைத்தார்கள், அதற்காக போரிட்டார்கள். முதலிலே சம உரிமையை கேட்டார்கள், பின்னர் அது கிடைக்காத போது சமஷ்டி ஆட்சி முறையை கேட்டார்கள், அதற்கும் செவிமடுக்காத போது தனிநாடு கேட்டார்கள். இது தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்பட்டதன் ஒரு வெளிப்பாடாகத்தான் வன்முறையும் உருவானது. தந்தை செல்வா அவர்கள் சமாதான தீர்வுக்காக தன்னால் செய்யக்கூடிய அனைத்தையும் செய்தார். பல ஒப்பந்தங்களை கைச்சாட்டினார். சிங்கள தீவிரவாத குழுக்கள் அவைகள் சிறு குழுக்களாக இருந்த போது அரசியலிலே அந்தந்த காலகட்டத்திலே இருந்த எதிர்கட்சிகளோடு தங்களை இணைத்துக் கொண்டு இந்த ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்படாமல் தடுத்தது எங்களுடைய நாட்டின் வரலாறு. 1956ஆம் ஆண்டு சிங்களம் மட்டும் அரசகரவ மொழியாக உருவாக்கப்பட்ட போது அது வேண்டுமென்றே புறக்கணிப்பாக்காக செய்யப்பட்ட ஒன்று அல்ல. மேலத்தைய ஆதிக்கத்திலிருந்து விடுபட்ட எங்களுடைய நாட்டினுடைய சுய மொழியை, சுய கலாச்சாரத்தை வெளிக்கொண்டு வருவதன் ஒரு அடையாளமாக பெரும்பான்மை இனத்தினுடைய மொழிக்கு அந்த முதலிடம் கொடுக்கப்பட்டதுதான் உண்மை. ஆனால் அந்த வழியில இழைக்கப்பட்ட தவறு என்னவென்றால் மற்ற மொழியை பேசுகிற மக்கள் கூட்டங்கள் புறக்கணிக்கப்பட்டன. இணைப்பு மொழியாகிய ஆங்கிலம் அதிலே இருந்து வெளியே விடப்பட்டது. இதன் காரணமாக அந்த கர்மத்திலேயும் எண்ணிக்கையிலே சிறுபான்மையானவர்கள் நாட்டின் ஐக்கியத்துக்குள்ளே இணைத்துக் கொள்ளப்படாமல் புறக்கணிக்கப்பட்டு அதன் மூலமாக அதற்கு பிறகு வந்த மற்ற பல கர்மங்கள் மூலமாக இந்த புறக்கணிப்பு தொடர்ந்தது. இரண்டு தேசிய கட்சிகளும் ஒரு தீர்வு வருவதை தடுப்பதற்காக தாங்கள் எதிர்கட்சியிலே இருக்கிற போது அதை தடுப்பதற்காக செயற்பட்டார்கள். 1994ஆம் ஆண்டு நான் ஆட்சிக்கு வந்த போது ஒரு மக்கள் மத்தியிலே எப்படியான அபிப்பிராயம் இருக்கிறது என்று கண்டுபிடித்த ஒரு நிகழ்ச்சி மூலமாக 23% தான் பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்வு அவசியம் என்று சொன்னார்கள். மற்றவர்கள் போரினால் தான் இதனை முறியடிக்க முடியும் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் 2 வருட காலமாக வந்தாமரை இயக்கம் போன்ற பல முயற்சிகள் மூலமாக மக்களுடைய அபிப்பிராயங்களை மாற்றுவதற்காக நாங்கள் எடுத்த முயற்சியின் பிரதிபலனாக 2 வருட காலத்துக்கு பிறகு அதே நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி மக்களுடைய அபிப்பிராயத்தை கேட்டபோது 68% பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வை காண வேண்டும் என்ற தங்களுடைய முடிவை தெரிவித்திருந்தார்கள். ஆகையினாலே அரசியல் தலைவர்களுடைய அபிப்பிராய மாற்றம், மக்களுடைய அபிப்பிராயத்தை மாற்றம் மிகவும் அத்தியாவசியமானதாக இருக்கிறது. அபிப்பிராயம் மனப்பாங்கு மட்டுமல்ல, ஒருவர் மேல் மற்றவர்களுக்கு இருக்கிற சந்தேகம், பயங்களையும் நாங்கள் மாற்ற வேண்டியதாக இருக்கிறது. என்னுடைய அரசாங்க காலத்திலே ஒரு மும்முனை அணுகுமுறையாக நாங்கள் இதனை செய்திருந்தோம். புறக்கணிக்கப்பட்ட பிரதேசங்கள்
உள்ள கட்டியெழுப்பப்படுகிற ஒரு பணியிலே நாங்கள் ஈடுபட்டோம். அதன் மூலமாக அந்த கர்மம் நடைபெறுகிற காலங்களிலே திரும்பவும் பொருளாதாரம் கட்டியெழுப்பப்பட்டு மக்களுடைய வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றம் ஏற்படுகிற போது அந்த வேளையிலே விடுதலை புலிகளோடு சேர்ந்து கொண்டவர்களுடைய எண்ணிக்கை குறைந்ததையும் நாங்கள் அவதானித்தோம். ஆனால் வெறுமனே ஒரு பொருளாதார முயற்சி மூலமாக மக்களுடைய முழுமையான அபிலாஷைகளையும் அடைந்துவிட முடியாது என்பது எங்களுக்கு தெரிந்திருந்தது. அரசியல் அதிகாரங்களை சரியான முறையில் பகிர்ந்தளிப்பதன் மூலமாக அரசியல் அதிகாரங்களையும் மற்ற மக்கள் தங்களுடைய அதிகாரங்களாக பயன்படுத்துகிற போதுதான் அது முழுமை வரும் என்பதற்காக அதிகார பகிர்வு திட்டம் ஒன்றை நாங்கள் முன்வைத்தோம். அது அந்த நேரத்திலே விடுதலை புலிகள் ஒரு பக்கமாகவும் எதிர்கட்சி இன்னொரு பக்கமாகவும் நிறைவேற முடியாமல் தடுத்தன. ஆனால் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. சரித்திரத்திலே என்றும் இல்லாத ஒரு சந்தர்ப்பம் இன்றைக்கு எங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், 2 முக்கியமான தேசிய கட்சிகளும் இப்பொழுது ஒன்றாக சேர்ந்து ஒரு அரசை அமைத்திருக்கின்றன. அவற்றோடு வேறு பல கட்சிகளும் தமிழ் கட்சிகளும் கூட அதற்கு ஆதரவாக செயற்படுகின்றன. ஆகையினாலே இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் உபயோகித்து இதுவரைக்கும் நாங்கள் அடைய முடியாமல் இருந்த அதிகார பகிர்வின் மூலமாக அனைவருக்கும் சம உரித்து சம சந்தர்ப்பம் ஏற்படுகிற ஒரு அமைப்பை கட்டியெழுப்புவதன் மூலமாக இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணவும், உண்மையான சமாதானம், போரில் வென்றதான சமாதானம் ஏற்படுவதில்லை, ஆனால் உண்மையாகவே நாட்டிலே சமாதானம் சுபீட்சம் ஏற்படுவதற்கான ஒரு வழிமுறையை நாங்கள் ஏற்படுத்தலாம் என்று நான் நம்புகிறேன். அதற்கான பல விதங்களிலே நாங்கள் பல முயற்சிகளை இப்பொழுது எடுத்து வருகிறோம். இறுதியாக நாங்கள் நினைக்க வேண்டியது எங்களுடைய பிள்ளைகள் வருகிற சந்ததியினர். இந்த நாட்டிலே அவர்கள் தொடர்ச்சியாக இதை தங்களுடைய நாடு என்று சொல்லி வாழ வேண்டுமானால், அவர்கள் அல்லதுகிற அவர்களுடைய பொருளாதார நிலைமையிலிருந்து அவர்கள் எழுந்து வர வேண்டுமானால், ஏழ்மையை வென்றெடுக்க வேண்டுமாக இருந்தால், கல்வியிலே முன்னேற வேண்டுமாக இருந்தால், இந்த நாடு பயனுள்ள ஒரு நாடாக அவர்களுக்கு ஒளிர வேண்டுமாக இருந்தால், நாங்கள் இந்த மாற்றத்தை இந்த தருணத்திலே ஏற்படுத்த வேண்டும். அதற்கான முயற்சியிலே முழுமையாக ஈடுபட வேண்டும் என்பதுதான் என்னுடைய சிந்தனையாக இருக்கிறது. நன்றி. இன்றைய நெற்றிக்கண் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம், தந்தை செல்வாவின் 38வது நினைவு நாளில் கொழும்பு கிளை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நினைவு நிகழ்வில் இடம்பெற்ற சொற்பொழிவினை. நாளை மற்றுமோர் தேடலோடு உங்களை சந்திப்போம். அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்voice.com என்ற எங்களுடைய இணையதளத்தோடு.